ஒரு கோவில் திருவிழானா அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற ஊரை திருவிழாவை கொண்டாடுறதை விட அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மாவட்டமே திருவிழாவை கொண்டாடுற மாதிரியான கோவிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசியில் குளித்தால் முக்தி, காஞ்சிபுரம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கோவிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் முக்தி கிடைக்கும். இதெல்லாம் விட இந்த ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரை திருவிழா அன்னைக்கு வெளியில வீதி உலா வரக்கூடிய காட்சிகளை இந்த ஒரு கோவிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்பேற்பட்ட ஆச்சரியமும் ரகசியங்களும் நிறைந்த கோவிலான பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயத்துடைய மார்கழி ஆருத்ரா தரிசனத்துடைய கொடியேற்ற திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், அப்படி என்ன பெரிய சிதம்பரம் ரகசியத்தை நீ சொல்லிட போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தையும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வாயிலாக தான் நமக்கு வந்தது. இது எல்லாத்தை விட பெரிய சிறப்பு என்னன்னா, எல்லா ஊர் கோவில்கள்லயும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழாவானது வரும். ஆனா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமா விளங்கக்கூடிய இந்த தில்லை நடராஜர் கோவில்ல வருஷத்துக்கு 2 முறை திருவிழா வரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்படி பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய மார்கழி ஆருத்ரா தரிசனத்துக்கு தில்லை நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி நேர்ல வந்து தரிசனம் பண்ணி முக்தி அடைங்க.